guys, welcome to Mechalex. இந்த வீடியோ நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ME6302 Manufacturing Technology 1. ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரட்டிக்கல் பேப்பர். ஒரு தியரட்டிக்கல் பேப்பர் எப்படி எழுதணும் ஹை ஸ்கோர் எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. if you want just check out guys. யூனிட்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டிஃபெக்ட்ஸ் இன் சாண்ட் கேஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதுவுமே எக்ஸாமினேஷன் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ 10 or 12 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் எழுதிட்டு அதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். எதில் வந்து ஒவ்வொரு டிஃபெக்ட்டும் தனியாக மென்ஷன் பண்ணிவிட பார்ட் ஏல கூட கேட்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ரொம்ப தெளிவாக பார்த்துக்குங்க. செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அலவன்சஸ் ஃபார் மேக்கிங் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் மேக் பண்ணும்போது என்னென்ன அலவன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் அது. ஸோ லைக் வந்து ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ், டிராஃப்ட் அலவன்ஸ், ஸ்டாப்பர் அலவன்ஸ், இது மாதிரி ஒரு 5 டைப் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. ஸோ 5 டைப் ஆஃப் அலவன்ஸ் எழுதி அதுக்கான ஒவ்வொன்றுக்கான ஆங்கிள் ப்ளஸ் ஒவ்வொன்றுக்கான ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எதுக்காக வந்து அந்த அலவன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் சொல்லுவோம். இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் மேட்டரில். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல், கீழே இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ஃபுல்லாக ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ப்ளஸ் பார்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன், கீழே வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ப்ளஸ் வந்து அது கீழே பார்த்தோன்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்ளிகேஷன் எழுதினா போதும், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். ஸோ ஃபோர்த் ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குப்போலோ ஃபர்னாஸ். ஸோ குப்போலோ ஃபர்னாஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான டிராயிங் போட்டு என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்குது, என்ன ஹை லெவல் டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணலாம், என்ன மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் வந்து மெல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் நிறையா நம்ம கொடுத்தா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 4 டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அங்கே எப்படி டிஃபெக்ட்ஸ் இன் சாண்ட் கேஸ்டிங் பார்த்த மாதிரி இங்கே வந்து டிஃபெக்ட்ஸ் இன் வெல்டிங் ப்ராசஸ். வெல்டிங் பண்ணும்போது என்னென்ன டிஃபெக்ட் வருது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் அது. ப்ளோ ஹோல்ஸ் லைக் வந்து அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஃபெக்ட்டும் தனியாக படித்து வச்சுட்டு அதுக்கான இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக வந்து எதிர் பார்ட்டியிலோட கேட்கறதுன வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே எக்ஸாமினேஷன் மேட்டரில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதணும். பிரின்சிபல் எழுதிட்டு கீழே அதுக்கான ஒரு ஜென்ரல் எக்யூப்மெண்ட் டிராயிங் போட்டுட்டு அப்புறம் பார்ட் கிளாஸிஃபிகேஷன் மட்டும் கண்டிப்பாக கொடுத்தா போதும், நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அந்த வெல்டிங் ப்ராசஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். எதிர் பார்ட் ஏல கூட நமக்கு வந்து வெறும் பிரின்சிபல் மட்டும் கேட்கலாம். இல்லை பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பிரின்சிபல்லேருந்து ஃபுல் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் வரைக்கும் எழுதினா போதும், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். என்னென்ன டைப் இருக்குது பார்த்தோன்னா தெர்மிட் வெல்டிங் இருக்குது, பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் இருக்குது, எலக்ட்ரான் பீம் வெல்டிங். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயமா இருக்குன்னா ஒவ்வொரு வெல்டிங்கும் என்ன ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணால் போதும், கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். ஃபைனல் டாபிக் அதே மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஸ்டில் வெல்டிங். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இதுக்கான லிமிடேஷன் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டா போதும், கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஹாட் ஒர்க்கிங் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங். ஸோ எல்லாமே வந்து ஃபோர்ஜிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹாட் ஒர்க்கிங்னா அதோட ரீகிறிஸ்டலேஷன் டெம்பரேச்சருக்கு அபோவாக அந்த மெட்டலை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒர்க்கிங் பண்ணுறது. ஸோ கோல்டு ஒர்க்கிங்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை நான் ஃபோர்ஜிங் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அதான் கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த டிஃபரன்ஷியேட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுங்க. நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏது வந்து பார்ட் ஏல நான் வந்து பார்ட் பியில் கேட்கறதுன வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டை ஃபோர்ஜிங். அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெரிட்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டியூப் டிராயிங், எக்ஸ்ட்ரூஷன், அது ரெண்டோட பிரின்சிபல் ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துங்க. ஃபோர்த்து டாபிக் அதே மாதிரி தான். எல்லா டிஃபெக்ட்ஸ் லைக் வந்து சாண்ட் கேஸ்டிங்கில் வெல்டிங் ப்ராசஸ்னு பார்த்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இன் ரோல்டு பார்ட்ஸ். ஒரு ரோல்டு பார்ட்ஸில் என்னென்ன டிஃபெக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் அது. ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எழுதிட்டு அதுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. ஃபோர்த் யூனிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன். ஷீட் மெட்டல் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, பிளாங்கிங், பியர்சிங், அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. இதில் வந்து நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக கூட பார்ட் ஏல கேட்கலாம். இல்லை ஜென்ரலாக வந்து டெல் எனி 5 இல்லைனா 10 ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன் கூட கேட்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் எழுதிட்டு அதுக்கான ஒரு மட்டும் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுங்க. செகண்ட் டாபிக் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுமே வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. செகண்டும் அதே மாதிரி தான் ஹைட்ரோ ஃபார்மிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் ஃபோர்த்தும் அதே மாதிரி தான் ரப்பர் பேட் ஃபார்மிங், ஸ்டிச் ஃபார்மிங். ஜென்ரலாக ஒரு டேர்ம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கீழே வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல், என்ன பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீல்ஸ், என்னென்ன ஒரு டிராயிங் போட்டுட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட்ஸோட எல்லாத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கீழே வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் இல்லாமல் லிமிடேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் வேர்டாக இருக்கும். ஸோ கீழே வந்து அப்ளிகேஷன் எழுதினா போதும், கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம்.
யூனிட் 5மே வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான யூனிட் தான். டாபிக் பார்த்தீங்கன்னா தெர்மோஃபார்மிங், செகண்ட் டாபிக் வந்து ரொட்டேஷனல் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டாபிக் கம்ப்ரஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் மோல்டிங், ஃபோர்த் டாபிக் வந்து ஃபிலிம் ப்ளோவிங். ஸோ இது எல்லாமே காமனாக ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலி அட் லாஸ்ட் நான் போன யூனிட்டில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஒன்று எழுதணும். கீழே வந்து அதுக்கான ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல், தேர்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ப்ளஸ் வந்து டிராயிங், கீழே வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர், ஓவரால் ஒர்க்கிங் ப்ரொசீஜர், கீழே வந்து மெரிட்ஸ், லிமிடேஷன், அப்ளிகேஷன் வரைக்கும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நல்ல சொல்லிட்டு எடுத்துடலாம். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனால் கூட போதும். இது மாதிரி சப்ஜெக்ட் வந்து நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் சப்ஜெக்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்சிருக்கேன் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு Mechalex அண்ட் ஃபாலோ Mechalex. டாடா பை, நெக்ஸ்ட் வந்துக்கலாம்.